அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இஸ்லாத்தில் கோபத்தை பற்றி கோபம் மனுஷரை அப்படியே அவங்களுடைய அவங்களுடைய உறுப்புகளை வீணடிக்கிறது. அவங்களுக்கு அதுக்கு டென்ஷனுக்கு அதை போக்குறதுக்கு ஒரு நாள் டென்ஷனுக்கான என்ன அதுக்கு மருந்து அதெல்லாம் கிடையாது. நம்ம இஸ்லாத்தில் டென்ஷன் கோபத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா கோபம் வரும்போது நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள். கோபம் ஷைத்தானோட புறத்துலேருந்து வருது. அது ஒரு நெருப்பு போன்றது, நரக நெருப்பு மாதிரி. அதை நீங்கள் அந்த நேரம் கோபம் வந்தால் நீங்கள் ஒது செஞ்சுட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு ஓதுங்க, சைத்தானை விரட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன ஆனால் மற்ற சயின்டிஃபிக் முறையாவோ மற்ற மதத்தில் என்னென்னா, தியானத்தில் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் நீங்கள் தியானத்தில் அமைந்து நீங்கள் உங்களுக்கு அந்த கோபத்தை போக்குறதுக்கு நீங்கள் ஒரு ஓஷன் ஆஃப் ப்ளிஸ் கடல் அலையை நம்ம நோக்கி வர்ற மாதிரி கொஞ்சம் நேரம் தியானத்தில் இருங்க. அப்போ உங்கள் மனசு மாறி அந்த கோபத்திலேருந்து நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை ஒருத்தர் இன்சல்ட் பண்ணும்போதோ அல்லது நமக்கு நடக்க வேண்டியது நடக்காமல் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருக்கும்போதோ நம்ம என்ன விரும்புகிறோமோ அது நடக்காத போது பல விதத்தில் கோபம் வரும். நம்ம அந்த கோபத்தை ஒரு சிலருக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வரும். அந்த இடத்துல ஒரு சின்ன அந்த பொருள் ஒரு சீப்பு ஒரு இது அந்த இடத்துல இல்லைன்னா அவங்களுக்கு அவ்வளோ அதிகமாக கோபம் வரும். தேவையில்லாத கோபங்களை நம்ம இது பண்ணிடணும். எப்போவுமே தவிர்க்க முடியாத கோபங்கள் அப்படின்னா, நம்மளை ஒருத்தர் இன்சல்ட் பண்ணும்போது நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது அந்த இடத்துல நமக்கு மட்டும் கிடைக்காமல் இருக்கும்போதெல்லாம் கோபம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கோபமான நேரத்தில் எந்த முடிவுமே நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடாதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கும்போது உட்காந்துருக்கும்போது கோபம் வந்தால் அந்த நேரம் படுத்துருங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்புறமா நீங்கள் அதுக்கான செயலாற்றுங்க, அதுக்கானதுகளை சொல்லுங்கள். அந்த கோபத்தில் நம்ம சொல்லும்போது நம்மளோட என்ன ஆகுதுன்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. கோபத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அப்போ கொட்டிடுவோம். அந்த மனம் அப்படியே ஒரு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எதையாவும் ஒரு பட்டுன்னு பேசிடுவோம். அப்புறமா அதுக்கு தீர்வே கிடையாது. கொஞ்சம் நேரம் அமைதியாகிட்டு கொஞ்சம் நேரம் சென்று அதற்காக நம்ம செயலாற்றும்போது அதுக்கு நமக்கு தக்க ரொம்ப எஃபெக்ட் இருக்காது. அதுக்கு நமக்கு நிச்சயமாக நல்ல தீர்ப்பு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஆகையினால் நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி அந்த கோபத்தை அடக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. சைத்தான் என்பால்